பாஜகவுடைய முக்கியமான தலைவர் அ திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வந்து அ தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட என்ஜினே கிடையாது. இன்னைக்கு சேஸ் கிடையாது, பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, இழுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஓட்டுறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருக்கான ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் இது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் இன்னைக்கு தேர்தல் நடந்தா கூட அவருடைய வாக்கு சதவீதம் இன்னைக்கு 30% தொட்டுள்ளது. பல்வேறு தொகுதிகள்ல இன்னைக்கு வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டாலும் 30% இன்னைக்கு தாராளமாக தொடுறாங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம். பாஜக மத்தியில ஆளும் கட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து 3 முறை இன்னைக்கு பிரதமராக தொடர்ச்சியாக அவர்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டியிட்டால் 2% அவர்களால் தாண்ட முடியல. வெறும் 2%. 2006லயும் பாத்தீங்கன்னா 2% தான். 2016லயும் பாத்தீங்கன்னா 2% தான் சட்டமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 10%லிருந்து 11% இந்த ஒரு இதுல இருக்கிறாங்க. தனித்து போட்டியிட்டால் அவர்களுடைய தனிப்பட்ட பெரும்பாரியான வாக்கு சதவிகிதம். அப்போ 2 விழுக்காடு மட்டும் வச்சுக்கிட்டு இவர்கள் இன்னைக்கு 30 விழுக்காடு உள்ள வாக்கு சதவிகிதத்தை வைத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து இன்ஜின் கிடையாது, சேஸ் கிடையாது, பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, இழுக்க ஆள் கிடையாதுன்னு சொல்றாங்க. நாங்கள் தமிழக வெற்றி கழகம் யாரையும் இழுத்து கொண்டு ஓடுவதற்கோ அல்லது இழுக்க சொல்லி ஓடுவதற்கோ அவ்வளோ வந்து ஒரு பலவீனமாக இல்லை. இன்னைக்கு என்டிஏ கூட்டணி தான் அவ்வளோ பலவீனமாக இருக்கிறது. இன்னைக்கு பாஜகவிற்கு அதிமுகங்கிற ஒரு பெரிய ஒரு சக்தி தேவைப்படுகிறது இழுத்துட்டு போக. ஆனால் அதிமுகவுமே பலவீனமாக தான் இருக்குது அப்படிங்கிறத பாஜக உணர வேண்டும். அதை இன்னும் உணரல. இந்த நிலையில வந்து அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும் இவ்வளோ பலவீனமாக அவர் கருதுவது அவருடைய அறியாமையாக தான் நாங்க பார்க்கிறோம். அதனால யார் வந்து பலவீனமான இன்ஜின், யார் வந்து சூப்பர் பவர் உள்ள இன்ஜின், யார் வந்து நல்லா போகக்கூடிய இன்ஜின் அப்படிங்கிறது தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக தெரிந்து கொள்வார் அண்ணாமலை அவர்கள். அதனால தமிழக வெற்றி கழகம் யாரும் இழுத்துட்டு ஓடணுங்கிற அவசியம் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தையும் யாரும் இழுத்துக்கிட்டு போக வேண்டிய நிலையில இல்லை. தனியாக போட்டியிட்டாலும் கூட இன்னைக்கு பெரும்பாரியான ஒரு வாக்கு சதவிகிதத்தை பெற்றுள்ளது மக்கள் ஆதரவுடன். அதனால ரொம்ப பலமாகவும் இருக்கிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றலோட மக்கள் ஆதரவோடவும் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது.